கவியரசர் கண்ணதாசரை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. அரை தூக்கத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல், தேசிய விருது பெற்ற பாடலும் இந்த பாடலை. எந்த பாடல் தெரியுமா? வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் நபர் கண்ணதாசனாகத்தான் இருக்கும். இவரின் பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை தன்னுள் அடக்கியவை என்று அனைவருக்கும் அறிந்ததே. பல படங்களில் இவர் நடித்தும் உள்ளார். சுமார் 4500 படங்களுக்கு பாடல்கள் எழுதிய கண்ணதாசன் 6 படங்களையும் தயாரித்துள்ளார். மேலும் ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார். தனக்குத்தானே இரங்கப்பா எழுதிய முதல் நபரும் இவர்தான். இப்படி பல புகழும் பெருமைக்கும் பெயர் போன கவியரசர் கண்ணதாசன் ரஜினியின் படம் ஒன்றுக்கு அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த பாடல் ஒன்று தேசிய விருதை பெற்றுள்ளது. அது எந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் தெரியுமா? கண்ணதாசன் அரை தூக்கத்திலும் அந்த பாடலை எழுதி கொடுத்ததற்கு பின்னால் நடந்த சம்பவம் என்ன என்பது பற்றி பார்ப்போம். கே. பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தை யாராலும் மறக்க முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம், அந்த படத்தின் மூலமாகத்தான் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதே படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீவித்யா ஆகியோரும் நடித்திருப்பார்கள். இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார். அபூர்வ ராகங்கள் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கே. பாலச்சந்திரர், MS விஸ்வநாதன் இருவரும் இடையே படத்தின் பாடலுக்கான கலந்துரையாடல் போய்கொண்டிருந்ததாம். அப்போது நடிகர் கமலஹாசனும் உடன் இருந்தார். அப்போது கே. பாலச்சந்திரர் பாடலுக்கான ஒத்திகையை பார்த்து விடலாம் என்று கூற, உடனே MSV அதை நாளை வைத்துக் கொள்ளாமே என்று கூறியுள்ளார். ஏன், என்ன காரணம், என்ன ஆச்சு என்று கேட்க, இல்லை, கண்ணதாசனிடமிருந்து இன்னும் பாடல் வரிகள் வரவில்லை என்று கூறியுள்ளார். MSVயின் இந்த பதிலை கேட்ட பாலச்சந்தர் மிகுந்த கோபம் அடைந்துள்ளாராம். பெரிய கவிஞராயிருந்தாலும் அவரோட பாடல் வரிக்கு எத்தனை நாள் தான் காத்திருப்பது என்று கடும் கோபத்தில் கேட்டுள்ளார். அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது கண்ணதாசன் மேல் தளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் விஷயம் அறிந்த கமல் அதனை பாலச்சந்தரிடம் கூறியுள்ளார். அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாராம் பாலச்சந்தர். ரொம்ப சந்தோஷம், சரி, அப்போ நானும் படப்பிடிப்பை ரத்து செய்து விட்டு தூங்கட்டுமா என்று சத்தம் போட்டு பேசியுள்ளார். பாலச்சந்தரின் சத்தம் கேட்டு எழுந்த கண்ணதாசன் அவர் பேசியதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாராம். பாலச்சந்திரரை சமாதானப்படுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டாராம் MSV. 1 மணி நேரம் கழித்து அந்த நபரை அனுப்பி அவர் எழுந்துட்டார்னு பாருப்பா என்று அனுப்பியுள்ளாராம். அந்த ஒரு சமயத்தில் அப்போதுதான் அந்த பாடல் பிறந்திருக்கிறது. அந்த நபர் அங்கு சென்று பார்த்தபோது கண்ணதாசன் அந்த இடத்தில் இல்லையாம். எங்கே போனார் என்று அவரின் உதவியாளரிடம் கேட்டபோது அவர் பாடல் எழுதி கொடுத்து விட்டு கிளம்பி விட்டதாக ஒரு பேப்பரை கொடுத்துள்ளனர். உடனே அந்த பேப்பரை வாங்கி வந்த பாலச்சந்திரம் கொடுத்துள்ளனர் அவரின் உதவியாளர். என்னது எழுதியிருக்க போறாரு, இவர் என்னத்தை தான் எழுதியிருக்க போறாரு என்ற எண்ணத்தின் பேப்பரை திறந்து பார்த்து பிரமித்து போய்விட்டாராம் பாலச்சந்திரன். அந்த பேப்பரில் மொத்தம் 7 வகையான பாடல்களை எழுதியிருந்தாராம் கண்ணதாசன். எந்த பாட்டை தேர்வு செய்வது என்று அவருக்கே தெரியவில்லையாம். திக்குமுக்காடி போனாராம் பாலச்சந்திரன். அதிலிருந்து ஒரு பாடலை தேர்வு செய்தார். அதுதான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற 7 சுவாரஸ்யங்களுக்குள் என்ற பாடல். அந்த பாடலை பாடகி வாணி ஜெயராம் பாடியிருப்பார். இந்த பாடல் தான் கண்ணதாசன் அரை தூக்கத்தில் பாடிய பாடல் என்று பேசப்படுகிறது. அப்படி இருந்த சமயத்திலும் அவர் இந்த பாடலுக்காக தேசிய விருது பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்க.